கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி என்று இந்த ஒரு எளிய பொருளை பசுவிற்கு தானம் கொடுத்தாலே போதும், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்தோடும். அது என்ன பொருள், எப்படி தானம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ணருக்கும் பசுவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க பசு கூட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலின் மூலம் செய்யக்கூடிய வெண்ணெய் கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்தது. இப்படி கிருஷ்ணருடன் மிக நெருக்கமான பசுவிற்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது கிருஷ்ணரின் பிறந்த நாள் அன்று நம்ம இந்த ஒரு எளிய பொருளை தானம் கொடுத்தாலே போதும், நம்ம கஷ்டங்கள் கட்டாயம் கரைந்தோடும். இது 100% பலன் தரக்கூடிய ஒரு எளிய வழிபாடு தான் இது. கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க. எந்த நேரத்தில் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். 26/8/2024 திங்கட்கிழமை கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு நட்சத்திரம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் தான் இருக்கு. இரவு 9:41க்கு தான் ரோகிணி நட்சத்திரம் பிறக்கின்றது. கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்தார். அவர் பிறக்கும்போது அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்று கூடுவதுதான் கிருஷ்ணரோட பிறந்த தினமாக கருதப்படுகின்றது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான நேரம் திங்கட்கிழமை இரவு 9:41 முதல் செவ்வாய்க்கிழமை 7:30 வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்று கூடி இருக்கின்றது. இந்த நேரத்துல நம்ம கிருஷ்ணரை முறையாக வணங்குவதே கிருஷ்ணரை வணங்குவதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் பிறந்த நேரமும் இதுதான். அதனால நீங்க பசுவிற்கு இரவு நேரங்கள்ல தானம் கொடுப்பது அந்த அளவுக்கு சரி இருக்காது. அதனால காலையில 7:30 மணிக்கு இந்த ஒரு எளிய பொருளை தானம் கொடுக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவல். என்னங்க சொல்றீங்க, ஒரு அவல தானம் கொடுக்கறதுனால நாங்க எங்களோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவலுக்கும் கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பர் குசேலர். அவர் ரொம்ப வறுமையில இருந்ததுனால தன்னையும் தன்னோட குழந்தைங்க, மனைவிகளை காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணரை பார்த்து ஏதாவது ஒரு பொருள் தானமா வாங்கிட்டு போய் தன்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பார்க்க வராரு. அப்படி பார்க்க வரும்போது தன்னோட நண்பன் கிட்ட நம்மளே யாசகம் கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கூனி குறுகி தன்னுடைய கஷ்ட நிலையை எப்படி சொல்றாருன்னா, அவங்க கையில ஒரே ஒரு கைப்பிடி அவல் கொடுக்குறாரு. அந்த அவல் சொல்கிறதாம் கிருஷ்ணர்கிட்ட அவர் படும் கஷ்டத்தை. அதனாலதான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கூட நம்ம அவளால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கிருஷ்ணரிடம் வைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் போக வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு, உங்களால எவ்வளவு அவல் வாங்கி அத ஊற வைத்து அதுல கொஞ்சம் வெல்லம் கலந்து அருகில இருக்கிற பசுவிற்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணிக்கு நீங்க பசுவிற்கு இந்த ஒரு எளிய பொருளை தானம் கொடுங்க போதும். ஏன்னா பசுவுல அனைத்து தெய்வங்களும் அடங்கி இருக்கின்றன. இப்படி நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலக வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு இந்த அவலை பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது கிருஷ்ணர் மற்றும் பெருமாள், லக்ஷ்மி தாயார் அனைத்து தெய்வங்களும் நமக்கு அருள் புரிந்து, ஏன்னா ஒரு புண்ணியமான ஒரு மகா அவதாரம் இந்த நாள்ல தோன்றி இருக்கு. அந்த நாள்ல நம்ம எங்கள் கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு புனித உயிரினத்திற்கு நம்ம அவளை, நம்ம கஷ்டங்கள் போக்க வேண்டும் என இந்த அவளை தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும். குறிப்பாக வறுமை நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும். கண்டிப்பா சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க கூட இந்த தானத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்பவர்களும் தங்க வீட்ல உள்ள குழந்தைங்களை கிருஷ்ணராக அலங்கரித்து, கிருஷ்ணருக்கு உங்களால முடிந்த என்னென்ன சின்ன சின்ன பதார்த்தங்கள், முக்கியமா இந்த 3 பொருள் இருக்கணும். ஒண்ணு பால், வெண்ணெய் மற்றும் அவல். இந்த 3 பொருளையும் வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு, வெல்லம் கூட நீங்க வச்சுக்கலாம். இதற்கு மேல என்னென்ன பதார்த்தம் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட முறை. இந்த எளிய முறையில வைத்து கிருஷ்ணருக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க வழிபாடை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு வழிபாடு செய்றவங்க மறுநாள் 7:30 வரைக்கும் காலையிலயும் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு முத நாள் வைத்த வெண்ணெய் கூட கொஞ்சம் எடுத்து வச்சு மறுநாளும்
கிருஷ்ணருக்கு வெண்ணெய் படைத்து ஒரு தீப தூப ஆராதனை காமிச்சு கிருஷ்ணரை வணங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு உங்களோட வழிபாட்டை நிறைவு செய்யும், முழுமையடைய செய்யும். கண்டிப்பா வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரும் கிருஷ்ணரை வணங்குவோம். இந்த ஒரு எளிய பொருளை கண்டிப்பா நீங்க பசுவிற்கு தானம் செய்து உங்க வீட்ல உள்ள வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.